எவனும் வர மாட்டான், சீந்த மாட்டான். ஆக்டர் அபினவ் துளுவதோலை அம்மை கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல படம் வந்து ஆகுது. தனுஷ் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேக்கப் இருந்த மாதிரி இவருக்கு ஒரு பெரிய பேக்கப் இல்லை. இருந்தாலும் உங்க மதர் பாத்தீங்கன்னா 105 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காங்க. அம்மாவோட மரணம் அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது இல்லாம இந்த சினி ஃபீல்ட்ல மட்டும் வாய்ப்பு கிடைக்கிறது, லக்கு, அது இல்லாம பேக்கப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லாராலையுமே ஒரு விக்ரம் சார் மாதிரியோ இல்ல ஒரு அருண் விஜய் மாதிரியோ திரும்ப வர முடியாது இல்லைங்களா? இவருக்கு 7 படம் புக் ஆச்சு. துளுவதோலைக்கு அப்புறம் வந்த 2-3 படங்கள் வந்து பெருசா போகாதனால அதுக்கப்புறம் அந்த 7 படம் புக்கிங் ஒரே ஷாட்ல போனது பெரிய பெரிய அடி விழுந்தது. மறுபடியும் துபாயில போய் வேலை பார்த்தது அப்படின்னு அவரோட லைஃப் வந்து வேற இடத்துக்கு போயிருக்கு. ரொம்ப வந்து வெக்ஸ் ஆனவர் மதரோட டெத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ப்ரோக்கன் ஆயிருக்காரு. இவரு நிறைய ஆட்ஸ் கொடுத்துருக்காருங்க. ஒரு காஃபி ஆடா இருக்கட்டும், நிறைய ஆட்ஸ்ல வந்திருக்காரு. ஈவன் கடைசியில பாத்தீங்கன்னா த்ரிஷா, வினய், ஜீவா அவங்க கூட பாத்தீங்கன்னா என்றென்றும் புன்னகை அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. அதுவும் நல்லா தான் போச்சு. அவருக்கு நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆர்ஐபி.